ஷண்முகம் பண்ணி சீரியல்ல இப்போ ராடகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசியம் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ப ரத்னா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அறிவழகனுக்கு, "என்னங்க எனக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க. இது கனவா? நினவா? ஒண்ணும் புரியலையே." "ஏய் நான் வந்து பிரின்சிபலா வந்து உன்கிட்ட வந்து பேசுறேன்." "அப்படியாங்க? சரிங்க. அப்பனா நான் உங்ககிட்ட வாத்தியாரா வந்து பேசுறேன். என்ன எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா?" அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. "டேய் சும்மானு இருக்க மாட்டியாடா? ஆல்ரெடி 2 வாத்தியார்கிட்ட பொறுப்பு குடுக்கலான்னு பார்த்தேன். அவங்க வந்து ஃபோன் எடுக்கவே இல்ல. அதனால தான் உனக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேன். தயவு செஞ்சு வந்து பேசுறத கேளுடா" அப்படின்னு சொன்னோனே, "சரி என்ன வேணும்? நாளைக்கு நான் வந்து வரமாட்டேன். நீ வந்து பொறுப்பா பத்திரமா வந்து ஒரு நாளைக்கு மட்டும் பள்ளிய வந்து பார்த்துக்க" அப்படின்னு சொன்னோனே வந்து, "என்ன? அப்பன்னா நான் ஒரு நாளைக்கு உங்க பதவியில நான் இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "அந்த அளவுக்குலாம் சீன்லாம் இல்லடா. ஓவரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத. சரியா? நாளைக்கு யாராவது லீவ் போட்டாங்கன்னா, மாத்தி விட வேண்டியது உன்னோட பொறுப்பு. யார் ஃப்ரீயா இருக்காங்களோ, அவங்கள வந்து பாடம் வந்து எடுக்க சொல்லு. சரியா? அதுக்கு தான் நான் உன்கிட்ட வந்து சொன்னேன்னு" சொன்னோனே, இது எல்லாத்தையும் வந்து வெங்கடேஷ் வந்து கேட்கறாங்க. "நான் இப்ப பொறுப்ப வந்து குடுத்தாச்சு. பத்திரமா பார்த்துப்பல்ல?" "சரிங்க. ஃபோன வச்சிராதீங்க. அவ்வளோதான் நீங்க எங்ககிட்ட பேசுவீங்களா?" அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து உங்கள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா, நான் உங்கள தான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோனே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம ரத்னா. "ஏய் என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க? அவ்வளோதான் சொல்லுவேங்கிற" மாரி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க. ரத்னா அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து வெங்கடேஷ் வந்து கேட்டோனே, "ஓ! இவளுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காளா? அச்சச்சோ! இது சரிப்பட்டு வராதேன்னு" சொல்லிட்டு ஃபோன் வந்து திருப்பியும் வந்து வெங்கடேஷ் வந்து தேவையில்லாம வந்து அவங்களுக்கு வந்து பண்றாங்க. "என்னடா என் பொண்டாட்டிகிட்ட வந்து பேசிட்டு இருக்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது பார்த்துக்க" அப்படின்னு சொல்லும்போது வந்து நான் அப்படிதான் பேசுவேன். "யாரு நீ மொதல்ல? என்கிட்ட தான் பொறுப்ப வந்து குடுத்துருக்காங்க. நாங்க எல்லாரும் நாளைக்கு சென்னைக்கு போப்போறோம். சரியா? நானு, என் பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து. தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் உன்ன சும்மா விடமாட்டேன்டா" அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து வெங்கடேஷ் வந்து பேசுறாங்க. "நீங்க ஆல்ரெடி உங்க தகுதிய வந்து இழந்துட்டீங்க. இப்ப எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா நான் நாளைக்கு சென்னைக்கு வருவேன். கோட் சூட் போடுவேன். ரத்னா வந்து என்ன கலர் சாரி கட்டியிருக்காளோ, அதே கலர்ல வந்து நானும் கோட் சூட் போட்டுட்டு மாஸா வந்து என்ட்ரி வந்து குடுக்க போறேன். உன்னால என்ன செஞ்சு கிழிக்க முடியுமோ கிழிச்சுக்க. நேரடியா என்கிட்ட வந்து போட்டிக்கு வந்துட்டியா? ரத்னா என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு" சொல்லி அறிவழகன் வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. "டேய் அதையும் தான்டா பார்க்கலான்னு" சொல்லி 2 பேரும் வந்து சண்டை போடுறாங்க. ஃபோன வந்து வச்சுட்டாங்க 2 பேரும். என்னது இவன்கிட்ட பேசி தேவையில்லாம பிரச்சனை பண்ண மாரி ஆச்சேங்கிற மாரி யோசிக்கும்போதே, நாளைக்கு நம்ப சென்னைக்கு வந்து போப்போறோம். ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி செல்லக்கனிலேருந்து எல்லாரும் ரத்னாலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பரணி வந்துட்டும். வந்தோனே எல்லாரும் சாப்பிடலாங்கிற மாரி நம்ப முத்துப்பாண்டி பேசும்போது, "மாமா நீங்க தான் வந்து பசி தாங்க மாட்டீங்களே! ஏய் செல்லக்கனிக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன்ல. இத எப்படி பெருக்கணும்? எப்படி வந்து வகுக்கணும்? இது எல்லாத்தையும் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க." "பரவாயில்லையே மாமா! இது எல்லாம் இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சின்ன வயசுல படிச்சது இதெல்லாம் மறக்க முடியுமா? அதுவும் ஈஸியா வந்து புரியறதுக்காக." அப்படியே வந்து ஷார்ட்கட்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன். அத தான் வந்து நம்ப செல்லக்கனிக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். எப்போதும் வந்து பரணி சொல்லிக் குடுத்தா மட்டும் தான் எனக்கு புரியும். அடுத்தது நீங்க சொல்லிக் குடுத்தா எனக்கு புரியுது. சூப்பர் மாமா! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செல்லக்கனி வந்து கியூட்டா அழகா வந்து பேசிட்டு இருக்காங்க. ரத்னாவும் சரி, நம்ப வைகுண்டமும் வந்து சிரிச்ச முகமா வந்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே! மாப்பிள வந்து எவ்வளோ பொறுப்பா வந்து இருக்காப்ல அப்படின்னு சொல்லும்போது, ரத்னா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பரணியோட சேர்ந்து நாளைக்கு எல்லாரும் வந்து வெளியில போப்போறோம். ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்குங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப, பரணி வந்து வராங்க. வந்தோனே யாரும் எத பத்தியும் கேட்கக்கூடாது. பரணியா வந்து சொன்னா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில வந்து இருக்காங்க பரணி. எப்படி இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் வந்து நம்ம குடும்பத்தையே வந்து அசிங்கப்படுத்தணும் தான். அவ வந்து யோசிச்சுட்டு இருப்பா. நம்ம தான் வந்து உஷாரா இருக்கணும். நிச்சயம் வந்து குடும்பத்தோட வர சொல்லியிருக்கானா, நம்ம மட்டும் தான் தனியா போணுங்கிறதுல மட்டும் தெள்ள தெளிவா வந்து முடிவுல இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, "என்னது யாருமே வந்து சாப்பிடாம என்னையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே! என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த இடத்துல. நம்ம பரணி, உடனே வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பரணிய. "எதுவும் பிரச்சனையா? செல்லக்கனி எதுவா இருந்தாலும் சொல்லு" அப்படின்னு சொன்னோன வந்து, "இல்ல நான் சொன்னா எல்லாரும் என்ன சேர்ந்து திட்டுவாங்க. அதனால நான் சொல்ல மாட்டேன். நான் இருக்கும்போது உன்ன யாரும் திட்டிருவாங்களா? இல்ல அடிச்சுருவாங்களா? நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு அவார்டு குடுக்க போறாங்களாமே! சென்னைக்கு போறீங்களாமே!" அப்படின்னு சொன்னோன, "ஆமா இது எல்லாம் உண்மதான்." உடனே வந்து சண்முகம் வந்து கடுப்பாயிட்டாங்க. "சரியான ஓட்டவாயா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "ஏம்மா எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போதே, "சொல்லக்கூடாதுன்லாம் இல்ல. குடுக்குறவங்க நல்ல அபிப்பிராயத்தில குடுத்தா, நம்ப எல்லாரும் வந்து போலாம். ஆனா, குடுக்குறவங்க வந்து சண்முகத்துக்கு நல்லாவே தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு." அப்படின்னு சொல்லும்போது,
"என்ன சொல்றம்மா?" அப்படின்னு சொன்னோனே, "நாளைக்கு நம்ம எல்லாரும் வந்து குடும்பத்தோட போலான்னு தான். நானும் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் வந்து லீவுலாம் போட்டுட்டேங்கிற மாரி நம்ம ரத்னா வந்து பேசுறாங்க. எனக்கும் வந்து புரியுது. ஆனா நீங்க யாரும் அங்க வர வேணாம். சண்முகத்துக்கிட்டயே கேளுங்க. அப்படி யாருடி அவார்டு வந்து குடுக்குறா அது மாரி அப்படின்னு சொல்லும்போது, "ஸ்ருதி உனக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்ட் வந்து உன்ன கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருந்தால்ல. அவ 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து உன்னையும் என்னையும் பார்த்து பத்திரிக்கை குடுக்கலான்னு வந்தா. உன்ன பத்தி அவ்வளோ வந்து நக்கல் பண்ணிட்டு இருந்தா. இப்ப அவ தான் வந்து அந்த ஃபங்ஷனே வந்து நடத்தப் போறா. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தையே வந்து கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணும்னு தான் அவளோட எண்ணமும் செயலுமாவும் இருக்கும். அது மட்டும் எனக்கு தெள்ள தெளிவா தெரியும். அண்ணன் இதெல்லாம் வந்து பார்த்துக்க மாட்டாரா? எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பார்த்துப்பேன். ஆனா என் கண்ணு முன்னாடி சண்முகத்துக்கும், உங்களுக்கும் சின்னதா வந்து அவமானம் வந்தாலும் என்னால எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அதனால தான் நான் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். நானே போணுமா வேணாமான்னு தான் திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப பரணி, "என்ன சொல்ற? நீயே போமாட்டேங்கிறியே!" "ஆமா, எனக்கே வந்து புடிக்கவே இல்ல. அவ ஏதோ வந்து சதி பண்ணியிருக்கா. அதெல்லாம் போட்டும் இந்த விஷயம் எப்படி வந்து உங்களுக்கு தெரியுங்கிற மாரி சொல்றாங்க. நம்ப பரணி வந்து கேட்டோனே வந்து, "எல்லாம் உன் அப்பா தான் வந்து சொன்னாப்ல. என் அப்பாவுக்கும் வந்து ஸ்ருதிக்கும் சம்மந்தமே இல்லையே!" அப்ப நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ஸ்ருதி வந்து அப்பாவ பார்த்து பேசியிருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க வந்து என்ன சொன்னாங்க, "நீங்கலாம் வரவே கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. ஓ! இப்படிதான் சொல்ட்டு போனாரா? ஓகே. அப்பன்னா அப்பாவோட திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுடா. உங்கள வந்து வர வைக்கிறதுக்கு தான். இது மாரி வந்து கோவப்பட்டு பேசியிருக்காரு. கோவப்பட்டு பேசினோனே நீங்கலாம் என்ன பண்ணியிருப்பீங்க? குறிப்பா மாமா வந்து வரேன்னு சொல்லியிருப்பீங்களே! ஆமா சொன்னோம். இதுலேருந்தே தெரியுது மாமா. அவங்க உங்கள வர வைக்கணும், அசிங்கப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கூப்ட்டுருக்காங்க. அதனால நானே போல மாமா அப்படின்னு சொல்லிர்றாங்க. என்னது நாங்கலாம் வரக்கூடாது. நாங்க வந்தா அசிங்கமா இருக்குங்கிறனால நீயும் வந்து போக்கூடாதுங்கிறியா? அப்படியெல்லாம் இல்லடா. புரிஞ்சுக்கடா. புரியுது. ஸ்ருதிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரி நாங்க யாருமே வரல. நீ மட்டும் போயிட்டு வந்துரு. நீங்க வராத இடத்துக்கு எனக்கு ஒண்ணும் அப்படிப்பட்ட விஷயம்லாம் தேவையே இல்லங்கிற மாரி பரணி வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல ஏய்! நீயாவது போய் வாங்கிட்டு வந்துருங்கிற மாரி வீட்ல இருக்கிற எல்லாரும் சொன்னோனே, சரிங்கிற மாரி சொல்லிர்றாங்க போல இருக்கு. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அதே மாரி நம்ம சவுந்தரபாண்டி வந்து அந்த இடத்துக்கு சூப்பரா மாடர்ன் ட்ரெஸ்லாம் வந்து வந்திருக்காங்க. வந்தோனே வந்து, "ஏங்க எதுக்குங்க இது மாரி ஒரு வேஷத்துல வந்து வந்திருக்கீங்க? ஏய்! நான் எப்படி ஸ்டைலா, டிப் டாப்பா இருக்கேன். நான் இப்ப சின்ன பையனா மாறிட்டேன். இதெல்லாம் உனக்கு தெரியுமா?" ஆமாங்க. இதே கெட்டப்ல ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி, என்ன பார்த்த மாரி இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நம்ப சௌந்தரபாண்டி, இல்லங்க. ட்ரெயின்ல வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து காசு கேட்டாங்கங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து காமெடியா வந்து சொல்றாங்க. "அதானடி, உன்கிட்ட போய் ஸ்டைல பத்தி பேசினா என்ன தெரியும்? உனக்கு தான் ஒண்ணும் தெரியாதே!" அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி வராங்க. "வாங்க அங்கிள், இந்த ட்ரெஸ்ல வந்து டிப் டாப்பா இருக்கீங்க. பாத்தியா? இவங்க தான் இந்த காலத்து பசங்க. இந்த காலத்து பசங்களே வந்து சொல்றாங்க, நான் டிப் டாப்பா, மாஸா, யங்கா இருக்கேன்னு. உனக்கு என்ன தெரியும் இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சரி. கண்ணாடியெல்லாம் போட்டிருக்க. ஆல்ரெடியே நல்லபடியா வந்து நடக்க மாட்ட. இதில வேற கண்ணாடி வேற போட்டு கீழ கீழ வந்து பொத்து பொத்துன்னு விழுவாதங்கிற மாரி நம்ப பாக்கியம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பரணி வந்து மாடர்ன் ட்ரெஸ்ல வந்து மாஸா வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. வயலட் கலர் ட்ரெஸ்ல. இத பார்த்தோன வந்து ஸ்ருதி வந்து கடுப்பாறாங்க. "என்னடி அவளுக்கு என்ன கலர் ஆட போட்டாலும், அது சூப்பரா வந்து மேட்ச் ஆகுதே!" அப்படின்னு சொல்லி பொறாமையில வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஸ்ருதியும், அவங்க ஃப்ரெண்ட் விஜியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் வந்து மொத்த குடும்பத்தோட தான் வரப்போறாங்க நம்ப பரணி. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.